ஹாய். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அது என்னென்னா, நம்ம ஊரில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது, என் படம் ரிலீஸ் ஆகுது, 2 படத்துக்கும் கிளாஷு சண்டை அப்படின்னு வருதுன்னு பார்த்தா, தேட்டர் கிடைக்கலான்ட்டு பார்த்தா அமெரிக்காலேயும் இதே நிலமையாக தான் இருக்கும் பழக்கு. அது என்னென்னா, ஹாலிவுட்டில் வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அப்புறம் டியூன் 3 ரெண்டுமே பெத்த கை பெரிய படம் தான். ஆனால் அதுக்கு ரொம்ப ஹைப்டாக இருக்கிறது நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே எல்லா வேர்ல்டு வைட்லேயும் தான் இருக்காங்க. அதுக்கு வந்து தேட்டர் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்றானுங்க. ஏன்னா இந்த டியூன் 3 வந்து முழுக்க ஐமேக்ஸ்க்காகவே எடுத்திருக்கானுங்க. அதை வந்து சாதா தேட்டரில் விட்டால் சுத்தமாக நல்லா இருக்காதான், அதை எடுத்ததே ஐமேக்ஸ் ப்ராடக்ட். அவனுங்க என்ன பண்ணி வச்சுருக்கானுங்க, ஒட்டுமொத்த ஐமேக்ஸ் தேட்டரையும் பிடிச்சி வச்சுருக்கானுங்க. ஆனால் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேன்றதை வந்து நாங்கள் ஐமேக்ஸில் தான் பார்ப்போன்னு பல ஃபேன்ஸ் வெறிகொண்டு வெயிட்டிங்கில் இருக்கானுங்க. அந்த வெயிட்டிங்லேயே வெறியாகும் போதே இவனுங்க வந்து தேட்டர் தரமாட்டேன்னு சண்டைக்கு வந்தானுங்கன்னா நம்ம ஃபேன்ஸ் சும்மா இருப்பானுங்களா? என்னடா நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு பார்க்கும்போது தான் ஒருவேளை இவனுங்க தேட்டருக்கேல் ரிலீஸை தள்ளி வச்சுருவானுங்களோ அப்படின்னு பயத்தில் இருக்கும்போது சினிமா கானில் கெவின் ஃபெகே வந்து திரும்பி போகிற ஐடியாவே இல்லை அப்படின்ட்டு ஒரு அப்டேட் ஒன்று போட்டு போயிருக்காரு. அது என்னென்னா, மார்வல் சைட்லேருந்து அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நாங்கள் இன்ஃபினிட்டி விஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம் புதுசாக. இதில் தான் நாங்கள் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ரிலீஸ் பண்ண போகிறோம். நாங்கள் போஸ்ட்பாண்டும் பண்ணல, அந்த கிளாக்கும் ஓடுறதுக்கு மாறாது. சொன்னபடி சொன்ன தேதிக்கு டிசம்பர் 18 வரேன் அப்படின்னு இருக்காங்க. இன்னும் எங்கள் ஊர்லலாம் ஐமேக்ஸே வரல, அதுக்குள்ளே இன்ஃபினிட்டி விஷனா? சரி, உங்களோட தாட்ஸ் என்ன, வியூஸ் என்னன்ட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. வரட்டா? அப்படியே அந்த லைக் பட்டனே தட்டி விட்ருங்க.